நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக திருச்சபையிலே நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தலைப்பு திருமணம். ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம் என்கிற தலைப்பிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அன்புக்குரியவர்களே, ஏற்ற துணை திருமணத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். உலகம் முழுவதும் உள்ள கலாச்சாரமே ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கலாச்சாரம்தான். இந்த ஏற்ற துணையாய் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அருமையான வாழ்வு. ஆனால் இந்த திருமண வாழ்வு என்பது உலகம் முழுவதும் எல்லா பகுதி மக்களும் பலவிதமான சிக்கலை அனுபவிக்கிற ஒரு வாழ்வாய்த்தான் இது இருக்கிறது. மேலை நாடுகளிலே இது திருமண வாழ்வு என்பது அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாகவே அது இல்லை. அடிக்கடி அவர்களுக்கு மன முறிவு ஏற்படுகிறது. அவர்கள் விவாகரத்து செய்கிறார்கள், வேறு வேறு திருமணங்களை அவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள். நம்முடைய தேசத்தில் பாரம்பரியமிக்க தேசம், நம்முடைய தேசத்தில் விவாகரத்து என்பது மிகவும் அபூர்வமாக இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கல்வி அறிவு பெருக பெருக 2 பேரும் ஒன்றாய் வாழ்வது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. திருமணங்கள் உடைந்து போய்கொண்டே இருக்கிறது. இதில் கிறிஸ்தவ திருமணங்களும் விதிவிலக்கல்ல என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ ஏற்ற துணையாய் ஏவாள் இருந்தாங்களா அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஏற்ற துணையாகத்தான் ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கேட்கிற கேள்வி, ஏவாள் ஏற்ற துணையாகவா இருந்தார்கள்? இல்லையே. அப்போ திருமணங்கள் என்பது தோல்வியில் தான் முடிகிறது. இதில் ஒரு குரூப் இப்போ படித்த இளைஞர்கள் திருமணமே வேண்டாம் என்று வாழ்கிற ஒரு காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். திருமணமே வேண்டாம். அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் திருமணம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை தயார் செய்து கொள்கிறார்கள். ஏன் இந்த கஷ்டமான இந்த காரியம், இது எங்களுக்கு ஒத்துப்போகாது, இப்படித்தான் சொல்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் வேண்டாம், நாங்களே எங்களுக்கு ஏற்ற துணையை நாங்கள் செலக்ட் பண்ணி பழகி பேசி நாங்கள் வாழ்ந்து பார்க்குறோம். எங்களுக்கு அது சரியாக இருந்தால் நாங்கள் அப்படி தொடர்ந்து இருந்துக்கிறோம், இல்லைன்னா விட்டுடுறோம். இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுக்குள்ளே இன்றைக்கு உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடும் அது அந்த பாதையிலே பயணிக்க தொடங்கிவிட்டது. அதற்கு நாட்டினுடைய உயரிய நீதிமன்றங்கள் எல்லாம் அப்படி சேர்ந்து வாழ்வது, திருமணம் உறவு இல்லாமல் சேர்ந்து வாழ்வது தவறல்ல என்று தீர்ப்பு கூட சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வேதத்திற்கு வசனத்திற்கு புறம்பான வாழ்வாய் அமைந்திருக்கிறது. திருமறை காட்டுகிற திருமணம் என்பது அரேஞ்ச்டு மேரேஜ். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆனால் எந்த திருமணத்திலும் அந்த கணவன் மனைவியும் ஒருவேளை புற உலகுக்கு புற கண்களுக்கு அவர்கள் பொருத்தமான ஜோடியாக தெரியலாம். ஆனால் மனதளவிலே எந்த திருமணத்திலும் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியான குணமோ ஒரே மாதிரியான ஒத்துப்போகிற பழக்கமோ இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் வேறு குடும்பத்தில் வேறு விதமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளில் அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் வளர்ந்திருப்பார்கள். ஸோ அந்த 2 குடும்பத்தில் உள்ள ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து ஒரு குடும்பமாய் நாம் இணைத்து வைக்கும் பொழுது
அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஒருமித்து இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இருப்பது போல் நமக்கு தெரியலாம். ஆனால் நிஜ வாழ்வுக்குள்ளே வரும் பொழுது ஒவ்வொருவருடைய காரியங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதை ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், அனுபவமுள்ள பெரிய தேவ மனிதர்கள்ட்ட கேட்டு பார்த்தா அவர்களும் சொல்லுவார்கள். மேக்சிமம் திருமணத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அது மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையில் நேர் எதிர் காரியங்கள் தான் குணமாய் அமைந்திருக்கிறது. ஒரு அருமையான தேவ மனிதர் நம்முடைய தமிழ்நாட்டில் இப்பவும் இருக்கிறாங்க, ஆர் ஸ்டான்லி அண்ணன். அந்த அண்ணன் சொல்லுவாங்க, நான் எல்லா விதத்திலும் எல்லா காரியத்திலையும் ரொம்ப ஒழுங்காக நீட்டாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது என்னுடைய குணம். ஆனால் என்னுடைய மனைவி அப்படி கிடையாது. அவங்க எதை எடுத்தாலும் டக்குனு கீழே போட்டு உடச்சிருவாங்க. ஆக நான் குழந்தை பிறக்கிற சமயத்தில் கூட நான் அப்படி விளையாட்டாக சொல்லுவேன், நல்ல ஒரு இரும்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கீழே போட்டால் கூட ஒன்றும் செய்யாது. அப்படிலாம் நான் கிண்டலாக சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி வேறு வேறு குணாதிசயங்கள். இப்படி தான் ஆண்டவர் குழந்தை 2 பேருமே சிறந்த ஊழியர்கள், இன்று வரை சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஏற்ற துணையாக ஆண்டவர் உருவாக்கினார் என்பதனுடைய கருப்பொருளை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த திருமண உறவை அல்லது இந்த திருமண பந்தத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் என்றால் அதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம இந்த வசனத்திற்கு ஒப்புமையாக நம்ம பார்க்கும் பொழுது பிரசங்கி சொல்லுகிறார், தனித்திருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. 2 பேர் இருக்கணும். ஆண்டவருமே தன்னுடைய கிராம ஊழியத்துக்கு சீசர்களை அனுப்பும் பொழுது 2 பேராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய். அப்போ திருமணம் என்பது சில காரியங்களை பரிசுத்தவான்கள் அல்லது நம்முடைய முன்னோடிகள் தேவ ஊழியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திருமணம் என்றால் என்ன என்று அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது அவர்கள் கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒன்று இன்பத்திற்காக, 2வது இனவிருத்திக்காக, 3வது பரஸ்பரம் ஒற்றுமை வாழ்வுக்காக அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதத்தை நாம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதற்காக இந்த திருமண வாழ்வை உருவாக்கினார் அப்படின்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று. ஆண்டவருடைய நோக்கம் சந்ததிகள் விருத்தியாகணும், இது ஆண்டவருடைய நோக்கம். 2வது, நீங்கள் ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடே கீழ்ப்படிந்திருங்கள் என்கிற வார்த்தையை பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது மிக அழகாய் அவர் சொல்லுகிறார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்போது திருமணம் என்கிற அந்த அனுபவத்தில் வெவ்வேறு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் ஒரு குடும்பமாய் அவர்கள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்போ திருமண உறவது நம்முடைய அன்பை கட்டி எழுப்புவதிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற பல காரியங்களை ஆண்டவர் பூமியில் வைத்திருக்கிறார். அதில் ஒரு காரியம் திருமணம். திருமணம் என்பது ஏதோ உலக பிரகாரமாய் நாம் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து இப்படியே நம்ம வாழ்நாளெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் திருமண உறவு என்பது நாம் பரலோகத்தில் போய் வாழுவதற்கான ஒரு அடிப்படை யூனிட்டாக தான் ஆண்டவர் ஃபேமிலி அப்படின்னு வச்சிருக்கிறார். ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருக்கிற அனுபவம். எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் என்பதே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அருமையான வாழ்வு முறை. இசைவாய் நாம் எப்படி இணைக்கப்பட முடியும்? அதற்கு முதல் பயிற்சி களம்தான் திருமணம். இந்த திருமண உறவில் பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு சந்தோஷமாய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் சில நேரங்களில் அதில் விரிசல் வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு போடா அப்படின்ட்டு நம்ம பாட்டில் வந்துடலாம். ஆனால் திருமண காரியத்தில்
கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு சண்டை வருது, கருத்து வேறுபாடு வருகிறது. உடனே இவர்கள் பிரிஞ்சு போகக்கூடாது, பிரிஞ்சு போக முடியாது. ஏனென்றால் கிறிஸ்தவ திருமண கோட்பாடு நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் இணைத்த காரியம் இந்த திருமணம் என்பது நம்ம பல விதங்களில் பார்த்துருக்கலாம். இன்டர்நெட்டில் பார்த்துருக்கலாம், அது பல சொந்தக்காரங்கிட்ட சொல்லி வைத்து இந்த திருமண உறவானது ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். அல்லபடி திருச்சபையில் நம்முடைய போதகர்கிட்ட சொல்லி அவங்க பலர்கிட்டையும் அதை கரிசனையோடு அவர்கள் ஜெபித்து ஒரு காரியத்தை நமக்கு தகவல் சொல்லியிருக்கலாம். அதன் மூலமாக இந்த திருமண பந்தம் உருவாகி இருக்கலாம். எத்தனை மனித முயற்சிகள் இருந்தாலும் திருமணம் என்பது தேவன் நிச்சயித்த காரியம். கிறிஸ்தவ திருமணம் மட்டுமா? எல்லா திருமணமுமே ஆண்டவர் தான் இணைக்கிறார். அதை நம்ம மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம், அவர்கள் ஆண்டவரையே அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரை அறிந்தவர்கள், நமக்கு தெரியும். நம்ம 10 பேர்கிட்ட சொல்லி வைத்து இந்த இந்த தகவலை சொன்னாங்க, இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம எடுத்து பேசணும், பிறகு அதில் ஒருமனப்பாடு வந்தது, அப்படி நம்ம திருமணம் பண்ணிட்டோம். 1000 மனித முயற்சிகள் இருந்தாலும் தேவ நியமம் அது. திருச்சபையிலே வந்து திருச்சன்னிதானத்தில் நின்று ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து நம்ம கணவன் மனைவியாய் அவர்கள் நம்மை அங்கீகரித்து நம்ம ஒரு குடும்பமாக ஏற்படுத்தப்படுகிறோம் என்றால், தேவன் எனக்கு தந்த துணை, கடவுள் எனக்கு தந்த துணை என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தில் நம்ம முழு நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்கிற அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ முடியும். ஏனென்றால் விவாகரத்தை ஆண்டவர் எந்த நிலைமையிலும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் படித்தவங்க, ஆண்டவரே மோசே விவாகரத்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் மோசே அந்த காரியத்தை சொன்னார். வேசித்தன முகாந்திரம் இருந்தால் நீங்கள் தள்ளுதற் சீட்டை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் வரும் பொழுது எந்த நிலைமையிலும் ஆண்டவர் விவாகரத்தை விரும்புகிறதில்லை, அனுமதிக்கிறதில்லை. ஏனென்றால் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் திருமணம் பண்ணியிருந்தால் கூட, திருமணத்திற்கு பிறகு நாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே வரும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பிரிந்து செல்லக்கூடாது என்பதுதான் திருமணத்தை குறித்த ஆண்டவருடைய நோக்கம். ஏனென்றால் இந்த திருமணம் என்பது 2 பேர் இசைவாய் இணைந்து வாழ்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பந்தம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அனைத்துலக ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இசைந்திருக்க வேண்டும். அங்கே இசைவாய் நாம் கட்டப்பட வேண்டும். அந்த இசைவாய் கட்டப்படுவதற்கு தான் இங்கே குடும்பம், குழந்தைகள் என்கிற அந்த உறவுகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இங்கே நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிறதிலும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறதிலும், ஒருவருக்கொருவர் நம்ம பேசி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சரி செய்து கொள்வதிலும் திருமண வாழ்வின் உண்மையான ஆசீர்வாதம், ஒரு வெற்றிகரமான வாழ்வு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே நாம் 2 காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஒன்று, திருமணம் வாழ்விலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். கணவருக்கு மனைவின் மேல் பல காரியங்களில் மனத்தாங்கல் இருக்கும், அதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதே போல் மனைவிகள் அவங்களுக்கு கணவரை குறித்து அநேக காரியங்களில் மனத்தாங்கல் இருக்கும். நான் விரும்பின மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல, இப்படியெல்லாம் பலவிதமான காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட மனத்தாங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்.
முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களை கணவன் மனைவியாய் நீர் இணைத்து இசைவாய் நாங்கள் வாழும்படி இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. இதை நான் வீணாக்கி விடக்கூடாது. ஆகவே என் மனத்தாங்கல்களை எல்லாம் நான் மன்னிப்பும்படி உம்மிடத்தில் வர்றேன்னு சொல்லி முதலாவது நாம் ஆண்டவருக்குள்ள மன்னிப்பெடுத்து நம்முடைய கணவரை அல்லது நம்முடைய மனைவியை மனப்பூர்வமாக இப்பொழுது நாம் மன்னிக்க போகிறோம். அவர்களோடு இணைந்து இசைந்து விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்வில் நம்ம பிடிச்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லாமல் விட்டு கொடுத்து வாழ பழகணும். ரெண்டாவது, இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள், அதிலும் குறிப்பாக இண்டிபெண்ட் பெண்டிகாஸ்டல் அசம்பிளிஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களில் பிரிந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி எனக்கு தொலைபேசியில் இந்த மாதிரி நாங்கள் பிரிந்திருக்கிறோன்னு அழுகையோடு ஜெபக்குறிப்பு சொல்கிற மக்களை நான் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்படி பிரிந்திருக்கிற கணவன் மனைவி, நீங்கள் மறுபடியும் ஆண்டவர் உங்களை ஒன்று சேர்க்கும்படி நாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்வு அல்லது என்னுடைய காரியங்களினாலே என் கணவர் பிரிந்து போயிருக்கலாம், அல்லது வேறு ஒரு தப்பான காரியத்தில் அவர் போயிருக்கலாம். நான் பிரிந்து தனிமையிலே நான் இங்கே பிள்ளைகளோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற சகோதரிகள் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறீங்க. எப்படியாவது ஆண்டவரை என்னுடைய தவறுகளை மன்னியும் சொல்லி முதலாவது நம்முடைய தவறுகளை ஒப்பு கொடுப்போம். எப்போதுமே அடுத்தாள் மேலேயே தான் முழு குற்றத்தையும் நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்லாமல் என் மேலே இருக்கிற குற்றங்களை, மறைவான பாவங்களை என்னை விட்டு நீங்களாக்க என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் சரியாயிட்டோம்னா ஆண்டவர் பிரிந்து போன நம்முடைய கணவரையோ அல்லது மனைவியோ எங்கே இருந்தாலும் ஆண்டவர் திருத்தி கொண்டு வருவதற்கு அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அவர் அதை விரும்புகிறவர். திருமண முறிவை அல்லது விவாகரத்தை அவர் விரும்புகிறதே இல்லை. மறுபடியும் நீங்கள் சேர்ந்து வாழ ஒரு புது வாழ்வை துவக்க ஆண்டவர் மிகவும் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூல்லா. கண்களை மூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, நான் தனியாய் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் அப்பா. நான் ஒரு சபைக்கு போகிறேன், என் மனைவி ஒரு சபைக்கு போகிறாள். இது கிறிஸ்தவ வாழ்வுக்கு உகந்ததல்ல. நாங்கள் மனம் ஒன்றாய் இசைவாய் இணைக்கப்பட்டவர்களாய் ஏதாவது ஒரு சபைக்கு நாங்கள் சென்று உம்மை ஆராதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரிவினை பேசுவதில்லை. தேங்க்யூ லார்ட். மன கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. பல காரியங்களிலே எனக்கும் என் மனைவிக்கும் அல்லது எனக்கும் என் கணவருக்கும் இடையிலே அநேக கசப்புகள் இருக்கிறது. தேங்க்யூ. இப்பொழுது ஆண்டவரே, என்னுடைய மன கசப்புகளை மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய மனதில் இருக்கிற காரியங்கள், என்னுடைய தவறுகளை முதலாவது மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பிரிந்து வாழ்வது கொடுமையாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆண்டவரே இணக்கமாய் நாங்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு அருமையான அனுபவத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவியாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளே பிரிவினைகள், உள்ளே மனத்தாங்கல்கள், உள்ளே பலவிதமான காரியங்கள். ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. வெளியில் சிரித்து பேசுகிறோம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே பிரிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த குடும்பங்களை இப்பொழுது ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அவர்களை ஒருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒருமனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே.
ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இசைவாய் இணக்கமாய் நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மனதில் இருக்கிற கசப்புகளை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் என்னை விட்டு எடுத்து போடும்படியாக உம்மிடத்திலே வருகிறேன் அப்பா. உம்முடைய அன்பின் ரத்தம் ஆண்டவரே என்னுடைய கசப்புகளை எல்லாம் நீக்கட்டும் ஐயா. கசப்பான என்னுடைய திருமண வாழ்வு மதுரமாய் மாறும்படிக்கு ஆண்டவரே, என்னுடைய மாறாவை மதுரமாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரே, இப்பொழுது ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மதுரமான வாழ்வாய் மாற்றும்படி ஆண்டவரே, அவருடைய தப்பிதங்களை மன்னித்து மனதிலே இருக்கிற மன தாங்கல்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே வீட்டுக்குள்ளே தான் வாழ்கிறோம் ஆண்டவரே, ஒரே சமையல் தான் ஆண்டவரே, ஒன்றாய் தான் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் பல நாள் பேசுவதில்லை ஆண்டவரே, பல நாள் குடும்பத்துக்குள்ளே பேசாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நரகமாக இருக்கு எங்கள் வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கையை மோட்ச வாழ்க்கையாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் நீர் மாற்றும்படி ஆண்டவரே, எல்லா இந்த தடைகளையும் பிரிவினைகளையும் சத்துரு போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாய் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மாறாவின் கசப்புகள் மதுரமாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக பல காரணங்கள் சொல்லுகிறோம், பல காரியங்களிலே குற்றஞ்சாட்டுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் சத்ருவாகிய சாத்தான் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, பிரிந்து போன ஆண்டவரே சகோதரர்கள் சகோதரிகள் யாராய் இருந்தாலும் அவர்கள் மறுபடியும் திரும்பி வரும்படிக்கு ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களையும் முற்றிலுமாய் மாற்றி ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தயவாய் மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரே பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் கணவரோ மனைவியோ எங்களை விட்டு பிரிந்து போகிறார்கள் என்றால் அதற்கு எங்களிடத்திலே சில பிரச்சனைகளை அவர்கள் பார்த்திருக்கலாம், அவர்கள் கேட்டிருக்கலாம், அது அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் தவறான ஒருவேளை முடிவாய் கூட இருக்கலாம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. ராங் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் அவைகளை மாற்றுங்க ஆண்டவரே. முழு மனதாய் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் மன்னியும் என்று சொல்லி கதறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் பிரிந்து போனவர்கள் எங்கே இருந்தாலும் எவ்விதமான கீழ்த்தரமான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கள்ள உறவுகளிலிருந்தும் அவர்களை விடுதலை செய்து ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் குடும்பமாய் வாழ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உம்முடைய பாதத்திலே வந்து ஆண்டவரே கண்ணீரோடு அழுதிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சீக்கிரத்திலே நல்ல காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்க எங்கள் குடும்பங்கள் மறுபடியும் நாங்கள் மகிழ்ச்சியாய் ஒன்று சேர எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஏற்ற துணையாய் நாங்கள் வாழ்வதுதான் திருமணம் என்று கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் இப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன்.